ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேட் ஆகிருக்க சௌக்கிதானி. இது ஆக்சுவலி ஒரு ஹிடன் பிளேஸ்னே சொல்லலாம். சென்னையில் ராஜஸ்தானி ஸ்டைல் கல்ச்சர் எல்லாமே இதில் வந்து என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நம்ம சரி எல்லாம் வந்த உடனே போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பலோட கோயந்தாப்பட்டு உள்ளே போயிட்டு எல்லாரும் போகும்போது எல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்தாங்க. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தடுத்தி விட்டு நானும் உள்ளே போயிட்டு இப்போ எங்களை நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்த உடனே அந்த அண்ணா பைக்கால் குட்டி அண்ணா வேற வந்து சூப்பராக ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அண்ணா பாய் நான் அப்படின்னு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா வந்து ஹாய் சொன்னாங்க. நானும் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பானைலாம் அழகாக டிசைன் பண்ணி அவங்க ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. வண்டியில் எடுத்துகிட்டு போய் பானையில் இது தண்ணி எடுக்கிறது இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வணக்கம் சொன்னாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்ம போய் சும்மா இருப்போமா, ஆளுக்கு ஃபோட்டோ எடுங்கடா வீடியோ எடுங்கடா ஃபோட்டோ எடுங்கடா வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். யாருமே கேட்கல, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடிலாம் அழகாக பொம்மைலாம் இருந்துச்சு. சரி என்னடா இது பொம்மைலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஆண்டி வந்து அழகாக வெல்கம் பண்ணாங்க. பொட்டெல்லாம் வச்சு பூவெலாம் கொடுத்து அழகாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் அப்படியே பொட்டு வச்சுக்கிட்டு பூவெலாம் கொடுத்து ஒருத்தராக வந்து இது வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஜென்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் வந்து எப்படி குங்குமம் வைப்போம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஜென்ட்ஸ்க்கெலாம் வந்து அப்படியே நாம மாதிரி பேச போட்டுருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக போங்கடா எல்லாரும் வீடியோ எடுத்துறீங்க என்ன மட்டும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நானும் எடுத்துட்டு அப்புறம் எங்கள் அம்மாவும் அழகாக வச்சுட்டு எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் ஃபோட்டோ எடுங்கடா ஃபோட்டோ எடுங்கடா ஃபோட்டோ எடுங்க லாஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் தங்கச்சி என் தம்பி பெருசாக நாம மாதிரி போட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தான். சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து போய் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வந்து அழகாக வெல்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அப்புறம் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பூ கொஞ்சம் கொடுத்தாங்க. பூ வச்சுட்டு கொடுத்துட்டு உள்ளே போனோம். அப்புறம் ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்து உள்ளே போனாங்க. ஆக்சுவலி 11 மெம்பர்ஸ்க்கு 11,000 ஆகிடுச்சு ஃபுட்டோடு சேர்த்து ராஜஸ்தானி தாலி ஸ்டைல். அப்புறம் வந்து அம்மா எல்லாருக்கும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஹாட்டி விட்டாங்க வீடியோ எடுத்தது பார்த்துட்டு. அப்புறம் உள்ளே அப்படியே போன உடனே ஃபஸ்ட்டு போட்டிங் தான். ஆக்சுவலி டைமிங் வந்து 4 to 10 தான். நாங்கள் 4:30 வந்துட்டோம். இன்னும் 5 o'clock தான் உள்ளே போனோம். எல்லாம் முடிச்சுட்டு போனோடனே ஃபஸ்ட்டு போட்டிங் குட்டீஸ்லாம் சும்மா இல்லாமல் போட்டிங் போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் போனதும் அங்கே ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் நிற்குது. சரி அங்கே வர இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா பின்னாடி அப்புறம் எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு நேச்சர்லாம் ரசிச்சுட்டு எல்லாரையும் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு குட்டீஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே சரி ஓகே லாஸ்ட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். அப்புறம் பேக் வியூலாம் அழகாக இருந்துச்சு. பார்த்து இது என்னன்னு கேட்டோன்னே அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லோரும் வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதும் நான் சும்மா இல்லாமல் எல்லா வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தனியாக ஒரு குழந்தை பாட்டுலாம் போட்டு பயங்கரமாக சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள் அழகாக இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் வந்து பையனை கூப்பிட்டு வச்சு நாங்கள் கூப்பிட்டு போன குட்டி பையனை வச்சு பேர் அவுட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நான் சும்மா இருப்பேன் வீடியோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். பட் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே என் அத்தையும் எங்கள் அம்மாவும் ஸ்லோமோவில் வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அவங்க ஆசை எடுக்கு இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்லோமோ கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா மாதம் நடந்து வராங்க. சரி ஓகே பாருங்க பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அப்புறம் எங்கெல்லாம் பாட்டெலாம் போட்ட உடனே அப்படியே அம்மா வைப் ஆகிட்டாங்க. சும்மாதான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சூப்பராக. அப்புறம் வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து அந்த வீடு அப்புறம் அந்த வண்டியில் தான் பானைலாம் எடுத்துகிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வர்றது எல்லாமே இது பண்ணுவாங்களாம். அப்புறம் அவங்க ஸ்டைலில் டான்ஸு இந்த ட்ரம்ஸு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே பார்த்துட்டு என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எப்படி என்ன இதுன்ட்டு. அதெல்லாம் அவங்களோட கல்ச்சராக. அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா ரொட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுறாங்க இங்கே இப்போ ஏதோ
அடுப்பில் இருந்து சப்பாத்தி அந்த அண்ணா அழகாக சப்பாத்தி போடுறது, இந்த அக்கா கீழே வந்து இந்த ஊட்டி அந்த அடுப்புலேருந்து எடுக்கிறது, அதை எடுத்து ஒரு இதில் டப்பில் போட்டு எல்லாம் அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்குறாங்க. அது மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படா அண்ணா வந்து சப்பாத்தி பின்னாடி ஊற்றி போடுறாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணன் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்டைலில். சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஆடிட்டு இருந்தது. இவங்க வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தது, அப்புறம் இவங்க ஆடிட்டு இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதனால எங்களை வாங்க எல்லோரும் ஆடலாம், வாங்க எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பட் ஆனால் அவங்க ஸ்டைலில் எங்களுக்கு டான்ஸ் ஆட வருமா தெரியல. அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாங்க, நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆடுறோம். சரி ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க வந்து வாங்க வெல்கம் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவை கூட அப்படியே தொட்டி விட்டோன்னே எங்கள் அம்மா போய் ஆடிட்டுனா. அப்புறம் எங்கள் அத்தையும் போனாங்க. எங்கள் அத்தை கொஞ்சம் நேரம் ஆடினாங்க, அப்படி இப்படி திரும்பினா. பட் அப்புறம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. எங்கள் அம்மா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சின்னா நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு போனாங்க. அவரும் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா ஆடிட்டு இருந்தது வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு யாருமே இல்லை. எங்கள் அம்மா என்கரேஜ் பண்ணாலே எங்கள் அத்தை வந்து உட்காந்துட்டாங்க, யார்த்தையும் இது பண்ணோம். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா வந்து திட்டிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஆடுற ஸ்டைல் எனக்கு வரலடா, நான் ஆடுறது நீ ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஆடுங்க நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஆடுறது அவங்க வந்து மேட்ச் பண்ணி அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. மேட்ச் பண்ணி அழகாக அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா அவங்ககிட்டயே போய் ரூல்ஸ் பேசின்னு இருக்காங்க. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா அவங்க ஆடுறதுல எங்களுக்கு வரேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவங்க எனக்கு வரலடா அப்படின்னு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் போனால் அழகாக அந்த ரொட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் இருந்தனால போனோம். அழகாக நெய் ஊற்றி அந்த ஊருக்காக வச்சு அப்புறம் இந்த தெருவில் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க அந்த அக்கா. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் பாட் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போனாலே நான் ஒரே ரவுண்டில் பிச்சு எடுத்துட்டு வாங்க. அவர் வந்து கடுப்பில் போங்க இல்லை போய் தண்ணி இருக்கு போய் கழுவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டாரு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி அவ்வளோதானா அப்படின்னு கேட்டோம். அவ்வளோதான் வெளில போவோம் தட்டி விட்டான். சரி ஓகே மனசு தேத்திக்கிட்டு எல்லாம் வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு அங்கே இருக்கு போய் தண்ணி போய் கழுவிக்கு அப்படின்ட்டான். அப்புறம் வந்து சரி ராஜா ராணி ஸ்டைலில் ஒரு பொம்மை வச்சுருந்தாங்க. நானும் வாங்க போய் சும்மா இருப்போம். என் தம்பி சும்மாவே வந்து நானே அணியே அப்படின்ட்டு இருந்தான். சரி அப்படியே சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு என் தம்பி வந்து ஒரு நாள் அடிச்சிருந்தான். அடிச்சுட்டு நானும் போய் அவங்க கூட சும்மா இல்லாமல் இது வாசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு தெரியவே இல்லை அவர் என்னை பற்றி சீக்கிரம் என்னம்மா வாசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சும்மா வாசிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு அவரும் என் கூட கோஆப்ரேட் பண்ணி நீ பண்ணுமான்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுக்கும்போது அவர் வந்து அழகாக கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து மோனை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா ஒரு பக்கம் என்ன அம்மா வாசிக்கிற அப்படின்னு எங்களுக்கு அவர்லாம் வாசிக்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் அந்த அண்ணா வந்து பக்கத்தில் உட்காந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ பண்ணுமான்னு சொல்லிட்டு அவர் தலையாட்டிட்டு அழகாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. அப்புறமா என்கரேஜ் பண்ணிட்டு எல்லாரும் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் என்ன ஏரியா நீங்கள் எப்படி இங்கே இதுன்னு கேட்டுட்டுனா ஆக்சுவலி இவர் வந்து அப்பா தான் அந்த டான்ஸ் ஆடின அண்ணா வந்து அவங்களோட பையனாம். அவங்க ஃபேமிலியாக இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க போல். இங்கே இந்த சோக்கி தானியில் இது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தங்கச்சி வந்து இது வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வாசிச்சுட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கிளம்பிட்டு சரி ஓகே ஒரு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பில்லு கேட்டான். அங்கேயே ஸ்நாக்ஸ் ஃப்ரீ தான், பட் ஆனால் பில்லு கொடுக்கணும். பில்லு கொடுத்தா ஸ்நாக்ஸ் கொடுத்தா சொல்லி எங்கள் அத்தைக்கிட்ட பில்லு பிடிக்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்டோம். இது போய் கச்சா தானியம் ஏதோ சொன்னாங்க, பட் எனக்கு வாயில் கூட வாயில். பட் ஆனால் அந்த சிப்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது மட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் சூடாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அடிக்கிற கேம் இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு புரியல. அடித்து முடியல. என் தம்பி ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறம் நானும் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பொறிச்சு எடுத்து அடிக்கிறேன். முடியவே இல்லை. அது எவ்வளோ வெயிட்டு, என்னோட இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அது போடுற முடியல. திருப்பி இன்னொரு டைம் எடுக்கிறேன்னு என் தம்பி இல்லை நான் அடிக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை எடுத்து ஒரு வெளிய வெற்றிகரமாக சாதிப்பேன். திருப்பி ஒரு டைம் முடியாது என்னது அப்படின்னு சொல்லி சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டோடனே மனசு திருப்பியாச்சு. அப்புறம் வந்து டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் டீ தண்ணி குடிச்சிட்டு
ஒரு தாத்தா வந்து எல்லாருக்கும் கிரீடம் மாதிரி ஒரு தொப்பி ஒன்று வச்சு நல்லா போட்டுட்டு இருந்தேன். நானும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த தொப்பி வச்சு விட்டாங்க. வச்சு விட்டு தான் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்போ ஒரு கேமல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கேமல் ரைடு ஆக்சுவலி என் தம்பியும் சின்ன தம்பி பெரிய தம்பி 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு வீடியோஸ் அது ஆக்சுவலி கொஞ்சம் தான் போணுச்சு. பார்த்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அந்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் போகிறோம் நெக்ஸ்ட் இவங்க ஃபஸ்ட்டு போயிட்டோன்னே நெக்ஸ்ட் நான் போக முடியல. அதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் அத்தை போனேன் இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த அண்ணா கை கொடுத்தோடனே அந்த அண்ணா பிடிச்சி என்னை உட்கார வச்சாங்க. அப்புறம் வந்து என் அத்தை பின்னாடி பயப்படுறாங்க. பின்னாடி நான் எப்படி உட்காருவேன், நான் தான் ஃபஸ்ட்டு உட்காருவேன், அதெல்லாம் முடியாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்க பின்னாடி மேனேஜ் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஒரு மாதிரி ஆடுது அந்த குதிரை, அந்த கேமரா அப்படியே ஆடுது ஒரு மாதிரி என்னடாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறமா மாதிரி போகும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எங்கள் அம்மா அழகாக எடுத்துக்கினாங்க. பின்னாடி போய் கூட எங்கள் அம்மா சும்மா இல்லை இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி எடுத்துகிட்டு இது ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் தான் போச்சு. என் மனசே கேட்கல, ஒரு ரவுண்டு போங்களா அப்படின்னா இல்லை ஒரு ரவுண்டு தான் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அழகாக ஒரு அண்ணா வந்து டயம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம உட்காந்தா நம்மளோட ஃபேஸ் அப்படியே அழகாக வரைஞ்சி கொடுப்பாங்க. அதனால் வந்து 3 மினிட்ஸில் வந்து நம்மளோட ஃபேஸ் நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்மளை பார்த்து கண்ணு பார்த்து கை வேலை செய்யணுன்ற மாதிரி. நான் கேட்டேன் எப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் போல. அப்புறம் நிறைய அச்சீவ் பண்ணது, இதுலலாம் எப்படி பண்ணியிருக்கேன், நான் ஸ்டேட் லெவலில் வந்திருக்கேன், நேஷ்னல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு புக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தாரு. அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அழகாக வரைஞ்சிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து இது ஆக்சுவலி நீ மாதிரியே இல்லையே அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி சின்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறமா லாஸ்ட்டாக வரைஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு சிமிலராக இருந்துச்சு. பட் ரொம்பலாம் இது என்ன மாதிரி எனக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டினாரு. நான் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவல் வாங்கியிருக்கேன், நேஷ்னல் லெவல் வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவரை நாங்கள் பாராட்டிட்டு அப்புறம் என் தங்கச்சி சும்மா இல்லாமல் எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தா. இங்கே பாரு அப்படி பாரு, இங்கே பாரு இப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி வரைங்க அப்படி வரைங்க, அவருக்கு இது பெருசாக இருக்குது. எனக்காக கடுப்பாயிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோடனே என்ன வேறு ஒரு பக்கம் கலாய்க்கிறான். இங்கே பாரு அங்கே பாரு இங்கே பாருன்ட்டு ரொம்ப மெருடே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நான் வரைஞ்சி கொடுத்துட்டுனா வரைஞ்சிட்டு என் கண் வரையும் போது என் தங்கச்சி வந்து இப்படி தான் வரையக்கூடாது, எனக்கு கண் பெருசு குட்டி கண் வருது, குட்டியாக வரைங்கன்னு இருந்தா. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அழிச்சிட்டு அழகாக குட்டியாக வரைஞ்சி முடியெல்லாம் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு இது பண்ணிட்டு பட் ஓகே நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து 3 மினிட்ஸ் சொன்னோடனே டைம் நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் 3 மினிட்ஸ் வருதா அப்படின்ட்டு. பட் 3 மினிட்ஸ் வருது. 3 மினிட்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டாரு. ஆனால் சூப்பர், நான் 3 மினிட்ஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆமாம்மா என்னோட அச்சீவ்மெண்ட்லாம் திருப்பி அவரை காட்டிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஓகே நான் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் திருப்பி இன்னொரு டைம் உங்களுக்கு வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, என் பேர் ஜோயல் அப்படின்னா. ஓகே நான் தேங்க்ஸ், நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு பார்த்துட்டு. அப்புறம் லாஸ்ட் டைம் தங்கச்சி வந்து வந்ததுக்கப்புறம் அவர் சைன் நம்பர்லாம் போட்டு கொடுப்பாரு. சைன் நம்பர்லாம் வந்து அவர் எனக்கு முன்னாடி ஒரு ஆண்டி போட்டிருந்தாங்க. அந்த ஆண்டி ஆக்சுவலி நல்லா வரைஞ்சிருந்தார். அவங்கள மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் அப்புறம் அழகாக வந்து திருப்பி இன்னும் லைட்டாக வரைஞ்சிருந்தார். அப்புறம் வந்து டார்க் பண்ணி அப்புறம் வந்து ஸ்கெட்சில் வந்து வரைஞ்சி அழகாக கலரிங் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னார். அப்படியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வரைஞ்சது. அப்புறம் ஒரு நேமு நம்பர் போட்டு கொடுத்தாரு. திருப்பி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. என் தங்கச்சி வந்து நடுவில் போடாதீங்க, சைடில் போடுங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் சைடில் ஏற்ற மாதிரி போட்டார். அப்புறம் வந்து திருப்பி வேணும்னா சொல்லுமா அப்படின்னா, கால் பண்ணுமா அப்படின்னா சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்டையும் வந்து சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் வச்சு. அப்புறம் இந்த மெஜிஷியன் ஒருத்தர் இருந்தார். அவராக செம்மையாக மேஜிக் பண்ணிட்டு இருந்தார். நான் ஆக்சுவலி இங்கே இருந்ததுனால அவர் வந்து முடியலன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். சரி அதுக்குள்ளே எதுக்கு வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மெஹந்தி எடுத்துகிட்டு இருந்தோம். மெஹந்தி போடுறதுக்கு போயிட்டான்.
எங்கள் அம்மா போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ஆக்சுவலி திட்டிட்டு இருந்தாங்க, பின்னாடி எல்லாம் இருக்காங்க, நீங்கள் உட்காருவீங்க அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா எவ்வளோ நேரம் நான் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அழகாக மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி மெடிஷன் வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு மெடிஷன் கிட்ட போயிடும். போய் பார்த்தா அவரு பயங்கரமாக பண்ணுறாரு மெடிஷன்னு. என்னடா இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டுருங்க. நான் ஆக்சுவலி ராஜஸ்தானி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் மெஜிஷியனு, நான் நல்லா பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் சரி என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து 10 ரூபாய் காயினு ஒரு காயின் தான் வச்சாரு. அது அப்படியே ஏதோ மந்திரம் போடுறாரு, 2 காயின் வருது. என்னடா இது அப்படின்னா பூரிகள் அப்புறம் சப்பாத்தி கோதுமை மாவுல குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கோதுமை மாவு வந்து 3-4 வச்சுருந்தாரு. அதில் கையில் ஒன்று வச்சுருந்தாரு. திருப்பி பார்த்தா 2 எப்படி இருக்குன்னு எனக்கு சிரிக்கிறாரு. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் ஏதோ மந்திரம் போடுறாரு. என்ன மந்திரம் போடுறாருன்னே தெரியல. என்ன போடுறீங்க எது அப்படின்னு ஒன்றும் புரியல. அது ஏதோ கட்டை வச்சுட்டு இப்படி இப்படி சுற்றுறாரு, அப்படி இப்படி சுற்றுறாரு. ஒரு சப்பாத்தி மாவு வச்சுருந்தா 2 சப்பாத்தி மாவு உருண்டை வந்துச்சு. 10 ரூபாய் காயின் ஒன்று வச்சுட்டு இருந்தா அப்புறம் 2 10 ரூபாய் காயின் வருது. என்னன்னா இது என்னன்னா பண்ணீங்க? அதான் மெஜிஷியன், அதான் மெஜிஷியன் அவரோட பெருமையை அவர் பீத்திட்டு இருந்தாரு. சரி ஓகே இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சப்பாத்தி மாவை கிண்ணத்தை வச்சு மூடி அதில் ஒரு சப்பாத்தி மாவு இன்னொரு சப்பாத்தி மாவு ஒரு இதில் ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஒரு இது எடுத்தால் 2 இருக்குது, இன்னொரு கற்று ஒன்றுமே இல்லை. எப்படா அப்படின்னு கேட்டா அதுதான் மெஜிஷியன்னு சொல்கிறாரு. என்னடா இவர் திருப்பி மெஜிஷியன்னு சொல்லி வராருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் திருப்பி ஒரு 10 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின்ல ஒரு கோல் உருண்டை, கோலி குண்டு எடுத்து உள்ள வாய்க்குள்ள போடுறாரு. போட்டது வந்து பெரிய கோலி குண்டு. அவங்க இது கத்துறாரு பெரிய கோலி குண்டு வாய் வெளியே வந்து உழுது. 10 ரூபாய் காயின் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் எங்கள் தம்பிக்கிட்ட வந்து ஒரு 2 10 ரூபாய் காயின் கொடுத்தாரு. அதில் இப்படி மூணுன்னு ஒரு 10 ரூபாய் காயின், ஒரு 10 ரூபாய் காயின் அது மூன்றாரு. அதில் வந்து ஒரு 10 ரூபாய் காயின் தான் இருக்கும் பாருங்களேன். அது என் தம்பிக்கிட்ட கொடுக்குறாரு. என் தம்பிக்கிட்ட 2 10 ரூபாய் காயின் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு இதை மந்திரம் போடுறாரு. மந்திரம் போட்டு திறக்க சொல்கிறாரு. திறந்து பார்த்தா ஒரு காயினும் இருக்காது. அவர் வந்து அவருக்கு தெரியாதனமா அடுத்துட்டு நான் ஒரு பக்கம் எடுத்துறேன். அது எப்படி எடுக்க முடியும்? யார் எடுத்தா என்ன ஏதுன்னு நான் ஒரு பக்கம் நான் சும்மா விடுவேனா? நான் வந்து எதை எப்படி எடுத்தாங்க நான் அவ்வளோதான் பிறந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா என்ன வந்து நீ எந்திரி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா 10 ரூபாய் காயின் டம்மா வந்து விழுதான். அப்படியே வந்து கையில் நீதான் எடுத்து வச்சிருக்கேன்னு என்னை பிடிச்சி கத்துறாரு. ஏஞ்சிருன்னு திருப்பி சொல்கிறாரு. ஏஞ்சிங்கன்னா 10 ரூபாய் காயின் விழுந்துச்சு. அப்புறம் வந்து மெஹந்தி போடுறாங்க, வாக்கான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிட்டா. அப்புறம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஆக்சுவலி ஹிந்தி பேசுகிறாங்க. என்னை திட்டுறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல. லாஸ்ட்டாக வந்ததுனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல். நான் ஆக்சுவலி மெஹந்தி போடும்போது டைம் வந்து 8:30 இருக்கும். 8:30 9 இருக்கும்னு நினைக்கிறேன். 8:30 இருக்கும். லாஸ்ட்டாக போனோம். அப்புறம் என் தங்கச்சி அடுத்து அவங்க எங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்து முறைக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அந்த அக்கா என்னை ஏதோ சொல்கிறாங்க, என்னையும் தங்கச்சியும். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. பட் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பேசினா புரிஞ்சுப்பேன். பட் ஆனால் எனக்கு திருப்பி பேச வராது. ஸோ அதனால் நானும் சரி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே சொல்ல சிரிச்சுட்டு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவங்க அழகாக வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தால் என் தங்கச்சி ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு என்னை வந்து இங்கே பாரு அங்கே பாரு இங்கே பாரு அங்கே பாருங்கிட்டு இருந்தான். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் நான் வந்தோடனே எல்லாரும் வேறு பின்னாடி வந்துட்டு அந்த அக்காவுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. நான் இந்த பொண்ணு போகாது போலையே அப்படின்ட்டு. நம்ம சும்மா போடுறாங்கனாவே போய் உட்காந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட வந்து போயிடலாம் வேணாம் அவங்க டென்ஷனாக இருக்காங்க டயர்டாக இருக்குது அப்படின்னா அதனால நீ மட்டும் போட்டுக்கிற நானும் போட்டுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் மெஹந்தி போட்டு அந்த அக்கா அழகாக போட்டு விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டாங்க. எனக்கு முன்னாடிலாம் அழகாக போட்டேன், என் மக்களும் அழகாக போட்டுருந்தான். அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட் டைம் தங்கச்சி எடுத்ததுமே 2 பேரும் நான் எடுத்த வீடியோஸ்லாம் அது எனக்கு வந்து 1 ஸ்டாண்ட் தான் போட்டாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மாக்கெலாம் அழகாக போட்டிருந்தான். அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. நான் லேட்டாக வந்தேன்னா அவங்களுக்கு டயர்டு ஆனோடனே சிம்பிளாக போட்டு நான் போய் தொலைங்க அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸில். பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது.
அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சிக்கிட்டே பேசிட்டு சரி விடு, நம்ம பேசினாலும் உனக்கு புரிய போகிறது கிடையாது, அவங்க பேசினாலும் நம்மளுக்கு புரிய போகிறது கிடையாது, எதுக்கு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு மெஹந்தி போட்டது வீடியோஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக போயிடலாம் வா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை நான் போடுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணியே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு வந்து இப்படி வீடியோ எடுத்தேன் அப்படி வீடியோ எடுக்கிறேன் இங்கே பாரு அங்கே பாரு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா. அதை வெய்யி பாப்பா என்னால் முடியல பாப்பா அப்படின்னா இல்லை கேட்கல. சரி சொல்லிட்டு அழகாக போட்டு விட்டாங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த அக்கா எனக்கு போட்டோன்னே அந்த அக்கா ஏஞ்சி போயிட்டாங்க. என் தங்கச்சிக்கு கோவம் வந்து உனக்கு மட்டும் போட்டுவிட்டாங்க எனக்கு போடலையே அப்படின்ட்டு. அப்புறம் சரி இது வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வந்தாங்க. அவங்க எதை சொன்னாங்க எனக்கு புரியல. வருவாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுருந்தேன். அப்புறம் அந்த அக்கா அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பக்கத்தில். சரி அங்கே போகலான்னு சொன்னால் அந்த அக்கா கூட டான்ஸ் ஆடுறேன், எனக்கு மேட்ச் ஆகலை. அவங்க ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, என்ன டான்ஸ் இதே தான் ஆக்சுவலி அவங்களோட ராஜஸ்தானி ஸ்டைல் ட்ரெஸ்ஸு. அப்புறம் அவங்க டான்ஸ் இதுதானா. பட் ஆனால் எனக்கு வரல. இப்படியா அவங்க என்ன ஆடுறாங்கன்னு எனக்கு புரியல. நானும் அவங்களோட மேட்ச் பண்ணணும்னு பார்க்குற முடியல. அவங்க ஒரு பக்கம் வர நான் எனக்கு வரல, நீங்கள் ஆடுங்க சிம்பிளாக நான் ஆடுறேன், நான் ஆடுறேன் ஸ்டைல் நீங்கள் ஆடுங்கன்னே அவங்க ஆடினாங்க. ஈஸியாக நானும் அப்படியே ஆடிட்டு இருந்தேன். அவங்களோட அப்படியே மேட்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு பக்கம் ஆட நான் ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட்டாக ஆட 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சு நின்னோம். ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு. பட் ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு நான் முடியல நீங்கள் ஆடுங்க அப்படின்ட்டு நான் வெளில வந்துட்டேன். அப்புறம் ஒரு குதிரை சவாரி, அதாவது அது ஒரு வண்டி மாதிரி இருக்கு போல, கொஞ்சம் மூணு தான் போச்சு பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஜோசி இருந்தப்போ கேட்கலாம் பார்த்தா ஒரு ஹிந்தியில் பேச ஒன்றும் புரியல வந்துட்டோம். இப்போ சர்க்கஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு பசங்களாம் அழகாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பப்பட் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே யாருமே இல்லை, ஆக்சுவலி டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே பார்த்துட்டு சரி அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பசில் ஷோ. அது என்னன்னே புரியல. அது ஏன்டா அதுக்குள்ளே போனமோன்னு ஆயிடுச்சு எனக்கா. என் தங்கச்சி நான் தான் ஆக்சுவலி போகுது எனக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி போனோம் இப்படி போகுது அப்படி போனோம் அங்கே ஒரு முட்டுக்காடு வருது. என்னடா இது எப்படா போகிறது, எங்கடா வழி, எப்படா வெளில போகணும். நான் என் தங்கச்சி ஒரு பக்கம் அவ்வளோதானே செவரை அடிக்கிட்டு பிடிச்சலாம் போகணும் அப்படின்றா. அதெல்லாம் இல்லை கண்டுபிடிக்கலாம் வா வா அப்படின்றா. என் தங்கச்சி இந்த பக்கம் போகிறா, நான் அந்த பக்கம் போகிறேன், முடியல. என்னடா இது அவன் அந்த பக்கம் போனால் அவன் அந்த பக்கம் தொலைகிறான், நான் இந்த பக்கம் நான் இந்த பக்கம் தொலைஞ்சிடுறேன். எங்கே போய் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியல. சார் வந்த வழியை திருப்பி போனால் பார்த்தா அதுவும் முடியல. என்னடா இது தெரியாதனமாக மாட்டிக்கணுமோ அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்புறம் வந்து போயிடலாம் வந்த வழியிலே தான், அதுவும் முடியல. சரி என்ன பண்ணுறது வா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் போவேன் அவன் அந்த பக்கம் போவேன். எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போனால் அங்கே போனால் ஒரு முட்டு இருக்குது முட்டு சாந்து. என்னடா இது எப்படா போகிறது, என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு பசில் ஷோ மாதிரி பட் நல்லா இருந்துச்சு. அந்த பசில் ஷோ வந்து எப்படி அது நம்ம எப்படின்னா ஸ்னேக் கேம்லாம் இருக்கும், ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த மாதிரி இப்படி போனால் அப்படி எப்படி போனால் இப்படி போனால் அப்படின்னு ஒரு முட்டுக்காடு மாதிரி வருவாங்க. பட் ஒரு வழியாக லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகலாமே அப்படின்ட்டு போனால் வெளியே வந்துச்சு. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். நான் எதாச்சும் வெளில வந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு மாட்டு வண்டி வாங்க போனால் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏற்றிட்டு நான் தங்கச்சி அப்புறம் அண்ணா மாட்டு வண்டின்னு வந்தார். அழகாக பேசிட்டு மாட்டு வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டு ஆக்சுவலி நான் ஊரில் போவோம். பட் இது இங்கே வந்து இப்போ போகிறோம். ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு இங்கே அது வந்து வில்லேஜ். பட் ஆனால் அது நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து போகிறதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் 3D ஷோ வந்துச்சு. அது என்னன்னே புரியல. அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதான் தெரியுது வந்துட்டோம். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் போனதும் சர்பத்தும் ஒரு சுண்டல் மாதிரி ஒன்று கொடுத்தான். எல்லோரும் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்பத்தும் சுண்டல் கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு அப்புறம் விநாயகரை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் 2 பேரும் சாமி கும்பிட்டுருந்தாங்க. எங்கள் சாமி பார்த்தாலும் நாங்கள் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூப்பிட்டு என் அத்தை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் என் தம்பிக்கு வந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணாங்க. என்னடா வீடியோ ஒருத்தங்க இருக்காங்க சரியாக லூஸில் இருக்கும் அவர் பக்கம் திட்டுறாரு. பட் ஓகே நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என் தம்பி தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னான். அது அவங்க ஸ்டைலில் அப்படி பண்ணுவாங்க போல். அப்புறம் என் குட்டி பசங்களாம் வந்து அழகாக ஹார்மோன் வச்சுட்டு இருந்தாங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுட்டு இருந்தது. அவங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஏன் போகிறா நான் சும்மா இருப்பேனா கொஞ்ச நேரம் ஏன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட குச்சியை வாங்கிட்டு நான் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு இருந்தேன். அடிச்சுட்டு எனக்கு அடிக்கவே தெரியல.
அப்படியே நானும் வந்து அடிச்சுட்டு அப்புறம் அந்த அண்ணா வந்து என்கிட்ட குச்சிக்கிட்டாங்க, இருமா பாப்பா ஷூ போடணும் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். பெப்பர் ஷோ முடிஞ்சோடனே லாஸ்ட் டைம் போய் கால் குத்துறேன், நானும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இதை வாங்கிட்டு நானும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அது வேறு குழந்தை விழுது. அப்புறம் அந்த அண்ணா வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க, இப்படி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து போட்டுட்டு திரும்ப வந்து அவர் டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு, இப்படி ஆடுமா அப்படி ஆடுமான்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஆடிட்டு எங்கள் அம்மா அழகாக வீடியோ எடுத்துட்டு எல்லாம் கீழே உட்காந்து எல்லாம் சிரிக்கிறாங்க. பட் ஓகே, நல்லா ட்ரை ஆடுறாங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அழகாக வந்து பார்த்து அவர் ஆடுற மாதிரியே ஆடுமா அப்படின்னு சொல்லி திருப்பி சொன்ன உடனே திருப்பி அவர் ஆடுற மாதிரியே ஆடிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று எடுத்துட்டு என்னால் முடியல, என்னடா வேற இது வந்துக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. அண்ணா இது வந்துடுதுண்ணா அப்படின்னா அப்புறம் இது கொடுத்துட்டு அப்புறம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்தேன். எங்கள் அத்தையும் மாசா ஆடுறாங்க, நான் கலக்குக்கான்னு சொல்லிட்டு அழகாக ஆடிட்டு இருந்தேன். அப்போ திருப்பி அவங்களுக்கு அது விழுந்துருச்சு. சரி ஓகே, நான் அப்புறம் எங்கள் அம்மா ஆடினா எங்கள் அம்மாவா மஜாவாக ஆடுறாங்க, வைப்பாக இருக்காங்க ஃபுல்லாக. ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்களும் ஆடிட்டு அப்புறம் எங்கள் அம்மாவாலேயே நிற்க முடியல, அதை வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கலரில் இது அடிச்சுட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. எங்கள் அம்மா வைப்பு வெறியான வைப்பு மார்ச்னு எல்லாம் கத்திட்டு மஜாவாக ஆடிட்டு இருந்தோம். ஆடிட்டு லாஸ்ட்டாக வந்து தங்கச்சி நானும் வரேன் அவருக்கு நிற்கவே இல்லை. அது ஒலி காக்கா மாதிரி இருக்கு, நிற்கலாம் வேலை முடியல, அது பிடிமான்றாரு. அது ஒரு பக்கம் போவ இது ஒரு பக்கம் போக சிரிப்பாக போயிடுச்சு. என்னால் முடியலன்னு கூட்டிடு அப்படின்ட்டு அதுவே வந்துருச்சு, என்னால் முடியல அப்படின்ட்டு. சரி ஓகே, திருப்பி அவன் மாட்டி ட்ரை பண்ணான். பட் ஆனால் அவங்க அந்த வெயிட் அவளால் தாங்க முடியல. அப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 ஆட்டத்தை அப்படி இப்படின்னு போட்டுட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அவங்ககிட்ட கொடுத்துருவாரு. இப்போ நான் சும்மா இருக்கேன்னா நான் ட்ரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அப்புறம் அவங்க இது ஊஞ்சல் மாதிரி விளையாடுறதுக்கு இருந்துச்சு. அப்படியே எல்லாம் சின்ன பசங்க விளையாட சொன்னால் நான் உட்காந்து ஆடிட்டு இருந்தேன். அவங்க கொடுங்க அவங்க நான் தான் ஆடி கொடுப்பேன், அப்புறம் நீ ஆடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் 2 இடத்த போட்டு எல்லாம் வாங்க போகலாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் உட்காந்துருந்தோம். வெளில தான் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி ஒரு பேட்சாக உள்ள விடுறாங்க. முன்னாடி ஒரு பேட்ச் வெளில வந்தோடனே உள்ளே விடுவாங்க போல். அப்புறம் எங்களுக்கு 9:30 ஷெடியூல் பண்ணி 8:45 9 o'clock ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க.
நான் 8:40க்கு எப்படி போனோடனே வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வெளில வந்தோடனே ஒரு டீம் வெளில வந்தோடனே எங்களை உள்ளே போகிறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ பார்த்தா ஸ்னேக் அண்ட் லேடர் இருந்துச்சு. தம்பி சும்மா இல்லாமல் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான். அப்படி பார்த்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுலேயும் சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து பெட்டெல்லாம் போட்டு அழகாக பாய் போட்டு அது மேலே வந்து பிளேட் வச்சு ஏசிலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளாம் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, அழகாக பெட்டு மாதிரி போட்டுதான். பெட்டு போட்டு எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு கலாய்ச்சிருக்காங்க வீடியோ எடுத்து அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு ஹாப்பி விட்டாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிடுங்க இல்லை எனக்கு கலாய்க்கிறாங்க வீடியோ எடுத்து. பட் ஓகே. அப்புறம் ஏதோ புதுசாக வச்சாங்க. பட் எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி நம்ம ஃபுட்டுக்கும் அவங்க ஃபுட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. நான் அவ்வளோவா சாப்பிடல. அப்புறம் என் தங்கச்சி எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னானே. அப்புறம் ஏதோ இந்த ஸ்வீட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்ட வந்து ஸ்வீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே ஸ்வீட் மட்டும் கொடுத்தாங்க. ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டுட்டு மீதெல்லாம் டேஸ்ட் பண்ணால் இது மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. பட் இது வந்து ராஜஸ்தானி தாலி தான், அவங்க ஸ்டைலில் பண்ணால் எனக்கு பிடிக்கல. சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வெளில வந்துட்டோம். பட் ஆனால் நல்லா கைட் பண்ணாங்க, நல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரிலாம் வரும்போது அழகாக அங்கங்கே லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லி உள்ளே போயிட்டு அவள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். ஒரு வழியாக வெளில வந்து வாங்கலா போனால் போட்டிங் சைட் போகலாம். அங்கேயும் இருட்டாயிடுச்சு, ஆளும் வேற இல்லை, இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்தோடனே வெளில பார்க்கும்போது லைட் செட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போகிறது முன்னாடி இப்போ லைட் செட்டிங்கள் பார்க்கும்போது மஜாவாக இருந்துச்சு. அப்புறம் இது ஆக்சுவலி எங்கேனா இந்த ராயல் சித்ரன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அதுக்கும்